அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லியே டெய்லி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி 4 பேர் நினைக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஓடுதா? குழந்தை பிறந்தா 4 பேர் என்ன நினைப்பாங்க? அந்த குழந்தை பெருசாச்சுன்னா ஐயோ 4 பேர் என்ன நினைப்பாங்க? குடும்பத்துக்குள்ளே யாராவது வந்தால் 4 பேர் என்ன நினைப்பாங்க? உறவினர்களை பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க? நம்மளை பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் ஐயோ அவங்களும் நல்ல மார்க் எடுக்கிறாங்களே, என் குழந்தை எடுக்கலையே அப்படின்னு 4 பேர்த்த பற்றி கம்பேரிஷன். இப்படி பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையையும் 4 பேர் என்ன நினைப்பாங்கங்கிறதுலையே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த 4 பேர் எந்த வகையிலும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்ககிட்ட வளர்ச்சிங்கிறது இருக்கும். அப்போ அந்த 4 பேர்த்த பற்றி நினைக்காம இந்த உலகத்தில் 4 பேர் இல்லாமல் எப்படி வாழ முடியும்னா அது உங்களோட இயலாமை, புரியாமை, தெரியாமை, தெரிந்து கொள்ளாமை. அப்போ நீங்கள் பிறக்கிறப்ப 4 பேர் இருந்தாங்களா? உங்கள் கூடவே வந்தாங்களா? உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்களா? உங்களுக்கு ஏதாவது கைட் பண்ணாங்களா? இல்லை, நீங்களாக தான் அழுதீங்க, நீங்களாக தானே சிரிச்சிங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு ஒரு முடிவெடுத்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்களே உங்களுக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி. சூனியம்ங்கிறது பூஜ்ஜியம் கணக்கில் சொல்லுவாங்க. அப்போது நீங்களே உங்களுக்கு ஒன்றும் இல்லாமை அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே போயிட்டு 4 பேர்த்த மட்டுமே நினச்சிக்கிட்டு 4 பேர்த்துக்காகவே வாழ்ந்துக்கிட்டு 4 பேர்த்துக்காகவே வீணாக போயிட்டுருப்பீங்க. அப்போது உங்களை நீங்கள் மாற்றிக்கணுமா? இல்லை 4 பேர்த்த சிந்திச்சு அந்த 4 பேர்த்துக்காக செயல்பட்டுக்கிட்டு அந்த 4 பேர்த்துக்காக அனுதினமும் உழைச்சிக்கிட்டு அந்த 4 பேர்த்துக்காக பொருட்களை சேகரித்து அந்த 4 பேர்த்துக்காக பொருளாதாரத்தை ஈட்டி செலவழிச்சுக்கிட்டு உங்கள் நிம்மதியை இழந்துட்டு வாழணுமா? சிந்திச்சு பாருங்கள். இந்த 4 பேர்த்த நினச்சிக்கிட்டு நைட்டு படுத்தா உங்களுக்கு தூக்கம் வருதா? வரல. அப்போ உங்களோட எண்ணம் சிந்தனை மாறணும்னா உங்களுக்கான ஒரு உளவியல் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.